அன்புக்குரிய நேயர்களே, சுயமரியாதை என்ற தலைப்பில் சில விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாழ்ந்தால் இந்த உலகத்தில் மானத்தோடு வாழணும். மானத்தோடு வாழ்பவன் தான் மனிதன். மானமின்றி வாழ்பவன் விலங்குகளை விட இழிந்தவன். மானமின்றி பல ஆண்டுகள் வாழ்வதை விட மானத்தோடு சில ஆண்டுகள் வாழ்வது சிறந்தது. பூனைக்கு வாளாக பல நாட்கள் இருப்பதை விட புலிக்கு தலையாக ஒரு நாள் இருப்பதே சிறந்தது என்று சொல்வார்கள். ஆகவே மானத்தோடு வாழணும். இப்போ நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, தாழ்வையும் அவமானத்தையும் மனம் விரும்பி சந்தோஷமாக ஏற்றுக்கொள்பவன் என்னை சார்ந்தவன் அல்ல. தாழ்வையும் அவமானத்தையும் மனம் விரும்பி சந்தோஷமாக ஏற்றுக்கொள்பவன் என்னை சார்ந்தவன் அல்ல என்று சொல்கிறார்கள். ஆக எவ்வளோ காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்தோங்கிறது முக்கியமல்ல, எப்படி வாழ்ந்தோம். ஒழுக்கமுள்ளவனாக வாழ்ந்தோமா, மனித நேயம் உள்ளவனாக வாழ்ந்தோமா, பிறருக்கு பயன்பட்டு வாழ்ந்தோமா, சுயமரியாதையோடு வாழ்ந்தோமா, இதுதான் நமக்கு முன்னாலே உள்ள மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த சுயமரியாதை என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு மிக அதிகமான பரிச்சயமான ஒரு வார்த்தை. ஏனென்றால் சுயமரியாதை இயக்கம் பிறந்த மண் இது. ஆகவே இந்த சொடரை அடிக்கடி நீங்கள் தமிழ்நாட்டிலே கேட்டு வருகிறீர்கள். அவர்கள் ஒரு கண்ணோட்டத்திலே அதை பற்றி சொல்கிறார்கள். சுயமரியாதை என்பது இஸ்லாத்தின் பார்வையில் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி தான் இப்போது நாம் பேசப்போகிறோம். முதலாவதாக, சிந்தனை செய்யாதவன் சுயமரியாதை இல்லாதவன். கேட்கிற செய்திகள், கிடைக்கிற செய்திகள் அத்தனையும் அப்படியே விழுங்கி விடுபவன் சுயமரியாதை இல்லாதவன். எதையுமே ஆய்வு கண்ணோட்டம், அறிவு கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டும். ஏன்னா இறைவன் எல்லாத்துக்கும் அந்த சக்தியை வழங்கியிருக்கான். கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், கொஞ்சம் குறைவாக இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். ஆகவே தரப்படுகிற செய்திகளை எல்லாம் அப்படியே விழுங்கி விடக்கூடாது. திருமறை அப்படித்தான் சொல்கிறது. இவர்களுக்கு இதயங்கள் உண்டு, ஆனால் சிந்திக்க மாட்டார்கள். இவர்களுக்கு கண்கள் உண்டு, பார்க்க மாட்டார்கள். இவர்களுக்கு காதுகள் உண்டு, இவர்கள் கேட்க மாட்டார்கள். இவர்கள் விலங்குகளுக்கு ஒப்பாவர், ஏன் விலங்குகளை விட இழிந்தவர்கள். 779 இந்த கருத்தை பார்க்கிறோம். ஆகவே சிந்திக்க மறுப்பவன் விலங்குகளுக்கு ஒப்பாவான். அவன் கால்நடைகளுக்கு ஒப்பாவான். திருமறையில் வசனம் இருக்கிறது, முன்னோர்கள் சொல்லிய கருத்துக்களை எல்லாம் எந்த ஆய்வுக்கும் உட்படுத்தப்படாமல் கண்மூடி முன்னோரை பின்பற்றுகிறானே அவனை பற்றி சொல்லுகிற போது, இவர்கள் மேய்ப்பவனுடைய கூச்சலையும் கூப்பாட்டையும் தவிர எதனையும் விளங்கிக் கொள்ள முடியாத கால்நடைகளை போன்றவர்கள் என்று திருமறை சொல்கிறது. மொத்தம் மேய்ச்சிக்கிட்டே போகிறான். அந்த கால்நடைக்கு என்ன தெரியும்? அவன் ஊமா அதான் தெரியும், வேற ஒன்றும் தெரியாது. ஆகவே மேய்ப்பவனுடைய கூச்சலையும் கூப்பாட்டையும் தவிர வேறு எதனையும் விளங்கிக் கொள்ள முடியாத கால்நடைகளை போன்றவர்கள் என்று திருமறையிலே ஒரு வசனம் இருப்பதை நீங்கள் பார்க்கின்றீர்கள். ஆக சிந்திக்க வேண்டும். திருமறையினுடைய முதல் வசனம் என்ன? முதலாவது இறங்கிய வசனம் என்ன? நபிகள் நாயகத்திற்கு, ஓதுவீராக, உம்மை படைத்த இறைவனின் நாமத்தால் ஓதுவீராக, அவன்தான் உமக்கு எழுதுகோலை கொண்டு கற்பித்து கொடுத்தான், நீர் அறியாதவற்றையெல்லாம் அவன் உமக்கு கற்றுக் கொடுத்தான். ஆக அறிவில் தான் திருக்குறானோட வசனம் ஆரம்பமாகிறது. திருக்குறானிலே 250க்கு மேற்பட்ட வசனங்கள் சிந்தித்துப்பார் சிந்தித்துப்பார் என்று சொல்லக்கூடிய வசனங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள். திருமறை எந்த கருத்தை சொன்னாலும் அதற்கு ஒரு பகுத்தறிவு ரீதியான விளக்கத்தை சொல்லும். உதாரணத்திற்கு இறைவன் ஒருவன் என்று திருமறை சொல்கிறது, அடிப்படையான கருத்து. இதை ஏற்றுக்கோ, சும்மா ஏற்றுக்கோ என்று குரான் சொல்லலை. பல கடவுள் இருந்தால் என்ன ஆகும், அந்த வாதத்தை வைக்கிறது. ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள்கள் இருப்பின் ஒரு கடவுள் இன்னொரு கடவுளை மேலோங்குவதற்கு முயற்சிப்பார், இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒழுங்கமைப்பு சீர்குலைந்து போய்விடும். பல கடவுள் இருந்தால் கடவுளுக்கிடையே சண்டை வரும். ஆக ஒருவர் மேலோங்குவதற்கு முயற்சித்தால் இந்த உலகம் சீராக இயங்காது. ஆனால் உலகம் சீராக இயங்கிட்டு இருக்கு, உலகம் சீராக இயங்கிட்டு இருக்கு. அதிலிருந்தே தெரிகிறது இறைவன் ஒருவன் தான் என்று அந்த கருத்து சொல்லுது. இப்படி ஒவ்வொன்றுக்கும் வாதங்களை வைத்து கருத்துக்களை சொல்வது திருமறையினுடைய வழிமுறையாக இருக்கிறது. நபிகள் நாயகம் அவர்களும் இந்த அணுகுமுறையைத்தான் கையாண்டார்கள். தோழர்களிடத்திலே கேள்வியை அவர்களும் கேட்பார்கள், தோழர்களும் பெரும்பாலானிடத்திலே கேள்விக்கு மேல் கேள்வியை கேட்பார்கள். ஆக கேள்வி கேட்டு விடைபெறுகிற ஒரு முறை திருமுறையிலே அந்த வசனம் அடிக்கடி பார்க்கலாம். நபியே, உம்மிடத்திலே இவர்கள் கேட்கிறார்கள், மதுவை பற்றி கேட்கிறார்கள், ஆபாசத்தை பற்றி கேட்கிறார்கள், ஆன்மாவை பற்றி கேட்கிறார்கள், அதற்கு இப்படி விடை கொடும். இப்போ என்ன அர்த்தம்? தோழர்கள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, கேள்விக்கு மேலே கேள்வி.
பெருமானார் ஊக்குவிக்கிறார்கள். எப்போ தடை செய்வாங்கன்னா தேவையில்லாத கேள்வி, வம்புக்காக கேட்கிற கேள்வி, வீண் விவாதத்துக்குரிய கேள்வி, இந்த கேள்வியை மட்டும்தான் பெருமானார் தடை செய்தார்கள். ஆக சுயமரியாதையினுடைய ஆரம்பம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் சிந்தனை செய்தல். மூதாதையர்கள் சொன்னார்கள், அவர் சொன்னார், இவர் சொன்னார் என்பதற்காக ஒரு கருத்தை ஏற்றுக்கொள்ளாதே. ஆக சிந்தனை செய்யாதவன் சுயமரியாதை இல்லாதவன். அடுத்தது, படைத்தவனை வணங்கு, படைப்புக்களை வணங்காதே. ஆக நாம் ஒருவரை வணங்குகிறோம் என்று சொன்னால் நம்மை விட ஒரு உயர்ந்த ஒன்றைத்தானே வணங்க வேண்டும். நம்மையெல்லாம் படைத்து பரிபாலிக்கின்ற ஒரு சக்தியைத்தான் வணங்க வேண்டும். ஆதி இல்லாத, அந்தம் இல்லாத ஒரு சக்தி, தேவைகள் இல்லாத ஒரு சக்தி, யாரையும் பெறாத, யாராலும் பெறப்படாத ஒரு சக்தி, அதைத்தானே வணங்க வேண்டும். நம்மை போன்ற இன்னொரு படைப்பை நாம் வழங்குவது நம்முடைய சுயமரியாதைக்கு இழுக்கல்லவா? நம்மை போன்ற பசி, தாகம், காமம், உணர்வு, களைப்பு, சோர்வு எல்லாம் உடைய இன்னொரு படைப்பு, அவற்றை வணங்குவது நம்முடைய அறிவுக்கு பொருந்தி வருகிறதா? அல்லது நம்மை விட கீழான உயிரில்லாத பொருட்கள், கரை, கடல், மலை, காற்று, நட்சத்திரம், இவைகள் உயிரற்ற பொருட்கள், இவைகளுக்கு எந்த சக்தியும் கிடையாது. இவற்றை நாம் எப்படி வணங்க முடியும்? இறை தூதர்களே வணங்கும்படியாக இஸ்லாம் சொல்லலை. நபிகள் நான் எந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்க, என்னுடைய அடக்க ஸ்தலத்தை நீங்கள் வணக்க ஸ்தலமாக மாற்றி விடாதீர்கள். ஒரு கூட்டத்திலே நான் வந்தால் எனக்கு எழுந்து நின்று நீங்கள் மரியாதை செய்யாதீர்கள். ஆக படைத்தவனை வணங்கணும், படைப்புக்களை வணங்கக்கூடாது. ஆக படைத்தவனை வணங்குவதுதான் சுயமரியாதைக்கு ஆக இருக்கிறான் என்பதற்கான அடையாளம். அதே போல படைத்தவனுடைய கட்டளைகளுக்கு மட்டும்தான் கீழ்ப்படிய வேண்டும். ஏனென்றால் நம்மை படைத்த இறைவனுக்குத்தானே நம்முடைய பலம், பலவீனம் எல்லாம் அவனுக்குத்தானே தெரியும். கடந்த காலம், நிகழ்காலம், வரப்போகிற காலம் எல்லாவற்றை பற்றிய ஞானமும் அவனுக்குத்தானே உண்டு. ஆக முக்காலும் உணர்ந்த அந்த இறைவனை வணங்குவதா, அவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதா, அல்லது நம்மை போன்ற மனிதன் ஏற்றுகின்ற கட்டளைகளை ஏற்றுக்கொள்வதா? மனிதர்களுக்கு பலவீனங்கள், அவன் வாழுகிற சூழ்நிலையினால் பாதிக்கப்படுகிறான், தன்னுடைய மூதாதையுடைய கருத்துக்களால் பாதிக்கப்படுகிறான், அவனுக்கு ஏற்படுகிற கஷ்டங்களாலும் அவன் பாதிக்கப்படுகிறான். ஆக நேரத்துக்கு ஒரு மாதிரியா பேசுவான். ஒரு நாட்டில் இருக்கிற நன்மை இன்னொரு நாட்டு நன்மையாக கருதப்பட மாட்டாது. ஒரு நாட்டில் இருக்கின்ற தீமை இன்னொரு நாட்டில் தீமையாக கருதப்பட மாட்டாது. உதாரணத்துக்கு நம்ம நாட்டில் இன்றைக்கும் மது குடிப்பது தீமையாக கருதப்படுகிறது. இதே கருத்து மேலை நாட்டுக்கு பொருந்துமா? பொருந்தாது. ஒரு காலகட்டத்தில் தீமையாக கருதப்பட்டது இன்னொரு காலகட்டத்தில் தீமையாக கருதப்பட மாட்டாது. ஆக மனிதனால நன்மை தீமையை முடிவு செய்ய முடியாது. இன்னும் மனிதன் பாரபட்சமாக சிந்திக்கக்கூடியவன், தனக்கு ஒரு கொள்கை இன்னொரு கொள்கை என்று சொல்பவன், அவன் பூகாலம், ஜாதி என்ற பல்வேறு சூழ்நிலைகளால் பாதிக்கப்பட்டவன். ஆக அவன் ஏற்றுகிற கொள்கைகள்லாம் இப்படி தான் வந்து சேர்கிறது. ஆகவே இறைவனுடைய கட்டளைகளை கீழ்ப்படிவதுதான் சுயமரியாதைக்கு நாம் செய்கின்ற நல்ல காரியமாக இருக்கும். அதே போல இறைவனை தவிர வேறு எவருக்கும் அஞ்சக்கூடாது. இறைவன் நாடினால் அன்றி நமக்கு எந்த துன்பம் வந்து சேராது. இறைவன் நாடினால் அன்றி நமக்கு எந்த நன்மையும் வந்து சேராது. திருமறையிலே ஒரு வசனம் 35:2, அல்லாஹ் ஓர் அருள்வாயினை மக்களுக்கு திறந்து விட்டால் அதனை தடுக்கக்கூடியவர் எவரும் இல்லர், அதனை அவன் அடைத்து விட்டால் அதனை திறக்கக்கூடியவர் எவரும் இல்லை. ஆக கடவுளுக்கு அஞ்சி, வேற யாருக்கு அஞ்சாத. சகுனம், ஜோதிடம் இவையெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாதுப்பா. ஒரு பள்ளி உன்னுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டு விடுமா? ஒரு காக்கை கரைதல் உன்னுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டு விடுமா? ஒரு விதவை பெண் குறுக்கே வந்து விட்டால் உன்னுடைய வாழ்க்கையை மாறிவிடுமா? இவையெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டாம். இவையெல்லாம் மனிதனுடைய சுயமரியாதைக்கு இழுக்கு தருகிற காரியங்கள். ஆகவே படைத்தவனை வணங்கு, படைத்தவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், படைத்தவனுக்கு மட்டுமே அஞ்ச வேண்டும். அடுத்த சுயமரியாதையினுடைய அடுத்த நிலை எங்கே வருகிறது என்று சொன்னால், தன்னை பற்றிய ஒரு சரியான மதிப்பீடு. நான் அற்பமானவன், நான் இழிந்தவன், நான் பிறப்பாலே தாழ்ந்தவன் என்றெல்லாம் எண்ணுவது மனிதனுடைய சுயமரியாதைக்கு இழுக்கு. ஆக சுயமரியாதை உள்ள மனிதன் எப்படி இருக்க வேண்டும்? திருமறை சொல்லுகிறது, நீ யார்? நீ பிறப்பில் பாவமற்றவன். நீ பிறக்கிற போது தூய்மையாகத்தான் பிறந்தாய். பிறக்கிற குழந்தையை போய் பாவின்னு சொன்னா எவ்வளவு பெரிய பாவம் அது. ஆக பயப்படாதே, நீ நல்லவனா தான் பிறந்திருக்க, நீ நல்லவன். வேறு யாரோ செய்த பாவம் உன்னோடு ஒட்டி கொண்டு வருவதும் இல்லை.
ஆகவே நீ பிறப்பில் தூய்மையானவன், நீ சமமானவன், நீ யாருக்கும் குறைஞ்சவன் இல்லை, நீ பிறப்பில் சமமானவன். வெள்ளையரை விட கருப்பரோ, கருப்பரை விட வெள்ளையரோ சிறந்தவர் அல்லர். அரபியரை விட மற்றவரோ, மற்றவரை விட அரபியரோ சிறந்தவர் அல்லர். எவரிடத்திலே இறைவனை அஞ்சி ஒழுகுகின்ற தன்மை இருக்கிறதோ அவர்தான் சிறந்தவர். ஆகவே நீ சுயமரியாதை வாழ், யாருக்கும் நீ அடிபணிந்து வாழாதே. இறைவன் எல்லோரையும் சமமாக இந்த உலகத்திலே படைத்திருக்கிறான். இந்த உணர்வு இருக்க வேண்டும். நீ இறைவனுடைய பிரதிநிதி. இறைவன் இந்த உலகத்திலே பல காரியங்களை செய்ய விரும்புகிறான். நன்மைகளை செழித்தோக்க விரும்புகிறான், தீமைகளை ஒழிக்க விரும்புகிறான், அதர்மத்தை அழிக்க விரும்புகிறான், அசத்தியத்தை ஒழிக்க விரும்புகிறான். இதையெல்லாம் உன்மூலமாகத்தான் செய்ய விரும்புகிறான். நீ இறைவனுடைய பிரதிநிதி. நீ அற்பமானவன் அல்ல, நீ இழிந்தவன் அல்ல. ஆகவே மனிதனுக்கு இந்த சுயமரியாதை உணர்வை இஸ்லாம் ஊட்டுகிறது. ஆக தான் யார் என்பதை உணராதவன் சுயமரியாதை இல்லாதவன். தான் யார், எதற்காக வந்தோம், எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதையெல்லாம் உணர்ந்தவன் சுயமரியாதை உள்ளவன். அடுத்தபடியாக தன்னைத்தானே வருத்தி கொள்பவன் சுயமரியாதை இல்லாதவன். தன்னைத்தானே கஷ்டப்படுத்துகிறது, துன்பப்படுத்துகிறது, துன்பங்களையும் துயரங்களையும் வரவழைத்துக் கொள்வது, இவையெல்லாம் மனிதனுடைய சுயமரியாதைக்கு இழுக்கு தருகிற விஷயங்கள். இறைவன் நம்மை இந்த உலகத்திலே மிகச்சிறந்த படைப்பாக, உயர்ந்த படைப்பாக படைத்திருக்க நம்மை நாமே இழிவுபடுத்திக் கொள்ளலாமா? நபிகள் நாயகம் ஒரு முறை சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் தன்னைத்தானே இழிவுபடுத்திக் கொள்ள மாட்டான் என்று சொன்னார்கள். தோழர்கள் எல்லாம் கேட்டார்கள், தன்னைத்தானே இழிவுபடுத்திக் கொள்ளுதல் என்றால் என்ன என்று கேட்டபோது நபிகள் நாயகம் சொன்னார்கள், தன்னைத்தானே வருத்திக் கொள்வதற்கு பெயர்தான் தன்னைத்தானே இழிவுபடுத்திக் கொள்ளுதல். துறவரம் பூணுதல், தன்னைத்தானே கஷ்டப்படுத்திக் கொள்வது. ஏன் இந்த கஷ்டம்? நமக்கு தேவையில்லாத கஷ்டம். ஏன் அப்படி வருத்திக் கொள்ள வேண்டும்? அது ஒரு இயற்கை உணர்வு. பசியைப் போல, தாகத்தைப் போல காமமும் ஒரு உணர்வு. ஏன் வருத்திக் கொள்ள வேண்டும்? இறைவனுக்காக உடம்பிலே காயங்களை ஏற்படுத்திக் கொள்ளுதல், இரத்தம் வரவழைத்தல், இவையெல்லாம் தன்னைத்தானே இழிவுபடுத்திக் கொள்ளுதல். ஒருவர் நபிகள் நாயகம் உரையாற்றி கொண்டிருந்த போது பள்ளிவாயிலுடைய வாசலிலே ஒற்றைக்கால் நின்று கொண்டிருந்தார். உள்ளேயும் வரல, வாசல்லையே நிற்கிறார். யாரோடையும் பேசவும் மாட்டார், மௌன விரதம். நபிகள் நாயகம் சொன்னாங்க, ஏன் அப்படி நிற்கிறார்? அவர் ஏதோ வேண்டுதல் பண்ணியிருக்கிறாராம், அதனால தான் நிற்கிறாரு. அப்படியெல்லாம் தேவையில்லை, உள்ளே வந்து உட்கார சொல்லுங்கன்னாங்க. இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. திருமணம் முடிக்காமல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நபித்தோழர்களே சிலர் முடிவு செய்தார்கள், நாங்கள் இரவெல்லாம் நின்று வணங்கப் போகிறோம், பகலெல்லாம் நோன்பு நோக்கப் போகிறோம், மனைவியரை நெருங்க மாட்டோம் என்று முடிவு செய்த போது பெருமானார் அவர்களை அழைத்து சொன்னார்கள், இது என்னுடைய வழிமுறை அல்ல. நான் தொழ வேண்டிய சமயத்திலே தொழுவேன், தூங்க வேண்டிய சமயத்திலே தூங்குவேன், நோன்பு நோற்கவும் செய்வேன், நோன்பு நோற்காமலும் இருப்பேன், மனைவியரை நான் நெருங்கவும் செய்வேன் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். ஆக இவையெல்லாம் தன்னைத்தானே கஷ்டப்படுத்தி கொள்ளக்கூடிய காரியங்களை எதையும் மனிதன் செய்யக்கூடாது. திருமறையிலே ஒரு வசனம் இருக்கிறது, இறைவன் உங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அழகிய வாழ்வாதாரங்களையும் தூய்மையான உணவுப் பொருட்களையும் இந்த உலகத்தினுடைய அலங்காரத்தையும் உங்களுக்கு வேண்டாம் என்று தடை செய்தது யார்? திருமறையில் வசனம். ஆக அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருக்கான். இறைவன் வாழ்க்கையிலே பல அலங்காரங்கள், நல்ல உணவுப் பொருட்கள், வாழ்வாதாரங்கள், இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்காக தான் இறைவன் கொடுத்துருக்க. இதை ஏன் வேணான்னு சொல்கிற? ஆக தடை செய்யப்பட்டது என்னது? தவறான முறையிலே பொருள் ஈட்டுவது, தவறான முறையிலே பொருளை செலவழிப்பது, மானக்கேடான அருவருக்கு தகுந்த காரியங்களை செய்வது, நிர்வாணமாக இருப்பது, அரைகுறை ஆடை அணிவது, ஓரினச் சேர்க்கை செய்வது, விபச்சாரம் புரிவது, ஆபாசத்தில் ஈடுபடுவது, இதுதான் அருவருக்கு தகுந்த செயலை தவிர இயற்கையாக நாம் செய்யக்கூடிய காரியங்களில் நாம் மறுப்பது ஒரு வகையில் சுயமரியாதை இழக்கின்ற செயலாகத்தான் பார்க்க வேண்டும். அடுத்தபடியாக உலக ஆசைகளுக்கு மயங்கி காரியங்களை செய்வதும் சுயமரியாதை இல்லாத மனிதனுடைய போக்கு. புகழுக்காக, பணத்திற்காக, பதவிக்காக மனுஷன் எவ்வளோ கீழே இறங்குறான் பாருங்க, எவ்வளோ கீழே இறங்கி வரான். வரதட்சணை வாங்குறான் பணத்துக்காக, பேராசை, உழைக்காமலே சம்பாதிக்க வேண்டும் என்ற பேராசையில்
தன்னோடு காலமெல்லாம் வாழப்போகிற ஒரு மனைவியிடத்திலே போய் கரம் நீட்டி பணம் வாங்குகிறானே, இதைவிட சுயமரியாதை இல்லாத செயல் இந்த உலகத்தில் எதுவாக இருக்க முடியும்? இவனை விலைமகன் என்று அழைத்தால் என்ன தப்பு? அதே போல லஞ்சம் வாங்குபவர்கள், அரசு ஊழியர்கள், அவர்களுக்கு சம்பளம் தரப்படுகிறது, போனஸ் தரப்படுகிறது, பணி உயர்வு தரப்படுகிறது, எல்லாம் தரப்படுகிறது. அதுக்கு மேலே என்னையா லஞ்சம் வாங்க வேண்டியிருக்கு? வெக்கம் இல்லை உனக்கு? நீ மரியாதையில் உணவாக இதை வாங்கியிருப்பாயா? எத்தனை பேரை நோவினை செய்து வாங்கியிருக்கிறாய். லஞ்சம் கொடுக்குறவங்க சும்மா சந்தோஷமாக உனக்கு கொடுக்குறான். முதியோர் பென்ஷன் வாங்குற இடத்திலே கூட லஞ்சம் வாங்குகிறாயே நீ. வெள்ளத்திலே மாட்டிக்கொண்ட இடத்துல வெள்ள நிவாரண உதவி வாங்க வந்த இடத்துல கூட நீ லஞ்சம் வாங்குகிறாயே. இதெல்லாம் உனக்கு கொஞ்சமாவது மனச்சாட்சி இருக்கிறதா? சுயமரியாதை இருக்கிறதா? ஆக பணத்துக்காக இன்னும் சிலர் தங்கள் காரியங்களை சாதித்துக் கொள்வதற்காக பணக்காரரிடத்திலே, வசதி படைத்தவரிடத்திலே கூனி குறுகி நிற்பது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், பணக்காரர்கள் முன் கூனி குறுகி நிற்பவன் இறை நம்பிக்கையில் 1/3 இழந்து விட்டான். பணக்காரர்களுக்கு முன்னர் கூனி குறுகி நிற்பவன் இறை நம்பிக்கையில் 1/3 இழந்து விட்டான் என்று சொன்னார்கள். ஆக பல்ல காட்டுறது, இழிக்கிறது, அந்த காலத்தில் புலவர்கள் எல்லாம் பரிசில் பெறுவதற்காக மன்னரை புகழ்வது, கோழையாக இருப்பான் அவனை போய் பெரிய வீரங்கிறது, கஞ்சனாக இருப்பான் அவனை போய் வள்ளலுங்கிறது. ஆக இவையெல்லாம் மரியாதை குறைக்கின்ற செயல்கள் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் சொன்னார்கள், லோ இன் அப்து தீனார், யார் தீனார்களுக்கு அடிமையாகிவிட்டார்களோ அவர்கள் மீது இறைவனுடைய சாபம் உண்டாகட்டும் என்று பெருமானார் சொன்னார்கள். ஆக பணத்துக்கு அடிமையிடாத. பணம் உனக்கு அடிமையாக இருக்கணும். நீ சொல்கிறபடி பணம் கேட்கணும், பணம் சொல்கிறபடி நீ கேட்கக்கூடாது. ஆகவே உலக ஆசைகளுக்காக நம்முடைய மரியாதையை விட்டு கூடாது. நபிகள் நாயகத்திற்கு இறைவன் ஒரு கட்டளை இடுகிறான். 30-60 வசனத்திலே வருகிறது, நபியே நீங்கள் பொறுமையாக இருங்கள், இறை வாக்கு உண்மையானது நம்பிக்கையிலே இருங்கள். நம்பிக்கை கொள்ளாதவர்கள் உங்களை மதிப்பற்றவராக காணக்கூடாது. நம்பிக்கை இல்லாத மக்கள் உம்மை மதிப்பற்றவராக காணக்கூடாது. மரியாதையோடு உண்மை பார்க்கணும், மதிப்பச்சத்தோடு உண்மை பார்க்க வேண்டும். அந்த நிலையை வைத்துக் கொள்ள வேண்டும். உமது நிலையை இறைவன் சொல்கிறான். நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை அதற்கு இலக்கணமாக திகழ்ந்தது. எவ்வளவு ஆசை வார்த்தைகள். குறைஷி குல தலைவன், நபிகள் நாயகத்தினுடைய எதிரி கூட்டத்தைச் சேர்ந்த தலைவன் பெருமானிடத்திலே வந்து சொன்னான், முகம்மதே உமக்கு என்ன வேண்டும், என்ன வேண்டும் சொல்லும். அரேபியாவினுடைய அதிபராக வேண்டுமா? நாங்கள் ஆக்கி விடுகிறோம். செல்வம் வேண்டுமா? உமது காலடியிலே கொண்டு கொட்டுகிறோம். அழகிய பெண் வேண்டுமா? உமக்கு மனம் முடித்து தருகிறோம் என்று சொன்னபோது நபிகள் நாயகம் பதிலே சொல்லலை. பதில் சொல்ல அளவுக்கு முக்கியமான விஷயம் இல்லை. எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. உலகத்தில் சொல்றதற்கு தகுதி படைத்த விஷயங்களுக்கு தான் பதில் சொல்லணும். இது மாதிரி கேவலமான விஷயங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல தேவையில்லை. நபிகள் நாயகம் அவர்கள் திருமறையிலே இருந்து சில வசனங்களை மட்டும் அவர்களுக்கு ஓதி காட்டி அனுப்பி வைத்து விட்டார்கள். இதுதான் பதில் போ. அதே போல அவருக்கு மிகவும் ஆதரவாக இருந்த பெரிய தந்தை அபூ தாலிப் அவர்கள் நபிகள் நாயகத்தை அழைத்து சொன்னார்கள், மகனே இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க, இந்த மார்க்கத்தை நீ விட்டுவிடக்கூடாதா, இந்த இஸ்லாத்தை விட்டுவிடக்கூடாதா என்று சொன்னபோது நபிகள் நாயகம் சொன்னார்கள், எனது வலது கரத்திலே சூரியனையும் எனது இடது கரத்திலே சந்திரனை கொடுத்தாலும் எனது கொள்கையை நான் விடமாட்டேன். ஒன்று கொள்கையிலே வெற்றி அல்லது வீர மரணம், இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நிகழ வேண்டும். ஆக கொள்கையாளர்கள் இப்படித்தான் இருப்பார்கள். ஆசை வார்த்தைகளுக்கும் அச்சுறுத்தல்களுக்கும் ஏளனங்களுக்கும் ஏகடியங்களுக்கும் அவர்கள் ஒருபோதும் கவலைப்பட மாட்டார்கள். ஆக பணத்துக்கு வெளியே போய்விடக்கூடாது, சுயமரியாதை இருக்கணும். டாக்டரா எந்த கமிஷனும் வாங்கக்கூடாது, அதான் டாக்டருக்கு சுயமரியாதை. வக்கீலுக்கு என்ன சுயமரியாதை? வழக்கை இழுத்தடிப்பதற்காக வாய்தா வாங்குவது வக்கீலுக்கு சுயமரியாதை இழுக்கு. ஆக இப்படி ஒவ்வொரு துறையிலே உள்ளவர்களும் தங்களது சுயமரியாதை பேணி பாதுகாக்க வேண்டும். ஆக உலக ஆசைகளுக்கு நாம் மயங்கிவிடக்கூடாது. அடுத்தபடியாக ஒழுக்கம், நேர்மை தவறு இந்த உலகத்திலே வாழ்பவர்கள் சுயமரியாதை இல்லாதவர்கள். பொருள் ஈட்டுதல், நியாயமான நேர்மையான வழிமுறைகளிலே சம்பாதிக்கணும். அப்படி சம்பாதிக்காதவன் சுயமரியாதை இல்லாதவன். நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், சிறந்த சம்பாத்தியம் எது என்று சொல்கிற போது தனது கடத்தால் உழைத்து
மோசடி செய்யாமல் பொய் பேசாமல் சம்பாதிக்கிற சம்பாத்தியம்தான் சம்பாத்தியத்திலேயே சிறந்த சம்பாத்தியம். அது குறைவாக கூட இருக்கலாம். ஏமாற்று மோசடி செய்து பல லட்சங்களை குவிப்பவனை விட நேர்மையாக உழைத்து சில ஆயிரங்களை சம்பாதிப்பவன் சுயமரியாதை உள்ளவன். கடனை வாங்கினா கடனை ஒழுங்காக திருப்பி கொடுக்கணும். கடன் கொடுப்பதற்கான சக்தி வந்த பிறகும் அதை கொடுக்காம இருக்காம பாருங்க, அவன் சுயமரியாதை இல்லாதவன். நபிகள் நாயகம் சொன்னார்கள், திருப்பி கொடுக்கின்ற எண்ணமின்றியே பெறப்படுகிற கடன் திருட்டு. திருப்பி கொடுக்கிற எண்ணமின்றியே பெறப்படுகிற கடன் திருட்டு. வாங்குற போதே கொடுக்குற நோக்கம் கிடையாது, எப்படி ஏமாத்திடலாங்கிற நோக்கத்தோடு தான் வாங்குறது. அது திருட்டு தானே. இன்னொரு முறை சொன்னார்கள், கடனை அடைக்க சக்தி பெற்றிருந்தும் அடைக்காமல் இழுத்தெழுத்து கொண்டே போவது அவனுடைய மானம் பறிபோவதையும் அவனுக்கு தண்டனை கிடைப்பதையும் அவனுக்கு நியாயப்படுத்துகிறது. ஆக கொடுக்குற சக்தி வந்தாச்சு, ஆனால் கொடுக்க மாட்டான். இதன் மூலமாக அவன் எந்த நிலைக்கு தன்னை ஆளாக்கி கொள்கிறான், தனது மானம் பறிபோவதை பற்றியும் அவனுக்கு தண்டனை கிடைப்பதையும் அவனே நியாயப்படுத்தி விடுகிறான் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். ஆக ஒவ்வொரு நிலைகளிலும் நம்முடைய சுயமரியாதையை பேண வேண்டும். மக்களை சிரிக்க வைப்பதற்காக பொய் சொல்வது, பல பேருக்கு இது சிரிப்பு, ஜோக் அடிக்கிறதுக்காகவே பொய் சொல்கிறது, இதுவும் ஒரு சுயமரியாதை இல்லாத வேலை. என்ன ஆயிடும் நாளடைவில் உங்களை ஒரு ஜோக்கர்னு ஆக்கிடுவாங்க. ஜோக்கர்னு ஆக்கிட்டு அந்த ஆளா அவன் ஃப்ராடு, என்ன வேணாலும் பொய் சொல்லுவான் அவன். உங்களுக்கு மரியாதையே இருக்காது சமுதாயத்தில். இன்னொரு கருத்தையும் நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், அழைக்காமலே விருந்துக்கு செல்வது சுயமரியாதை இல்லாத செயல். அழைக்காமலே விருந்துக்கு செல்வது, அழைக்காமலே விருந்துக்கு செல்பவர்கள் திருடனாக நுழைகிறார்கள், கொள்ளை அடிப்பவர்களாக வெளியேறுகிறார்கள். இன்றைக்கி பல கல்யாண வீடுகளில் திணறாங்க. 1000 பேர் அழைச்சிட்டு பார்த்தா 1500 பேர் நிற்கிறான், என்ன செய்யறதுன்னு தெரியல உனக்கு. ஆகவே அழையா விருந்தாளிகளாக செல்வதும் கூட ஒரு சுயமரியாதை இல்லாத செயல். ஆக ஒழுக்கம், நேர்மை இவற்றை பின்பற்றுவது. கோழைகள் சுயமரியாதை இல்லாதவர். உயிருக்கு பயந்து வாழ்றது. அஞ்சு அஞ்சு சாவார் இவர் அஞ்சாத நாள் இல்லை அவனி இல்லை என்று சொல்வார்களே, தினமும் செத்து பொழைக்கிறான். ஒவ்வொரு நாளும் பயந்தே சாவுறான். என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ என்ன. ஆக ஒரு வீரன் இப்படி இருக்க மாட்டான். எதுக்கு அஞ்சணுமோ அதுக்கு அஞ்சணும். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை. அஞ்ச வேண்டிய விஷயங்களுக்கு அஞ்ச வேண்டியதான், தேவையில்லாத விஷயங்களுக்கு ஏன் அஞ்ச வேண்டும்? ஏனென்றால் எதுக்கு பயப்படுறீங்க? உயிருக்கு ஏன் பயப்படுறீங்க? அந்த உயிர் எத்தனை நாட்கள் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பது உங்கள் கரங்களிலே இருக்கிறதா? நீங்களால் முடிவு செய்ய முடியுமா? எந்த நாளில், எந்த நேரத்தில், எந்த இடத்தில், எந்த விதத்தில் உங்கள் உயிர் பறிக்கப்பட வேண்டும் என்று இறைவன் நாடுகின்றானோ அதன்படி நடக்கும். ஒவ்வொருவருக்கும் ஒரு தவணையை நாம் நிர்ணயம் செய்திருக்கிறோம். அதில் சிறிதவும் முந்தவும் மாட்டோம், பிந்தவும் மாட்டோம் என்று இறைவன் சொல்கிறான். ஆகவே விதிக்கப்பட்ட நேரத்தில் வந்து சேரும். நீங்கள் உறுதியான கோட்டைகளிலே உட்கார்ந்து கொண்டாலும் சரி என்று திருமறை சொல்கிறது. ஆகவே நீங்கள் சத்தியத்திற்காக குரல் கொடுங்கள். அதே போல செல்வத்தை பற்றி சொல்லுகிற போதும் இறைவன் நாடிய செல்வம் உங்களுக்கு கிடைக்கும். இறைவன் உங்களுக்கு எவ்வளவு வர வேண்டும் என்று விதித்திருக்கிறானோ அது உங்களை வந்து சேரும். ஆகவே அஞ்சி இந்த உலகத்திலே வாழ வேண்டிய தேவையில்லை. சத்தியத்திற்காக எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்யுங்க. உண்மையை சொன்னால் துன்பங்கள் வரும் என்பதற்காக நீங்கள் முடங்கி விடாதீர்கள். அது உங்களுடைய சுயமரியாதைக்கு நீங்களே இழுக்கு ஏற்படுத்திக் கொள்கிறீர்கள். இப்படி சொன்னால் அது எப்படிங்க எல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி வீரமாக இருக்க முடியுமா? எல்லாராலையும் முடியுமா? அதையும் குரான் சொல்லுது. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செய்யும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செய்யும். மஸ்தத்தாத்தும், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செய்யும். முடிந்த அளவு என்பதற்கு 2 பொருள் கொள்ளலாம். உங்களுடைய சக்திக்கு அதிகமாகவும் நீங்கள் செய்ய வேண்டாம், உங்கள் சக்திக்கு குறைவாகவும் நீங்கள் செய்ய வேண்டாம். இல்லையா? சக்தி இந்த அளவு இந்த 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 அளவு வரை செல்லலாம் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த அளவு வரைக்கும் போங்க. இதற்கு மேல் சென்றால் பிரச்சனைகள் என்றால் குறைத்துக் கொள்ளுங்கள். அதான் நபிகள் நாயகம் சொன்னாங்க, தீமைகளை கண்டால் கரத்தால் தடு, அது முடியாத போது நாவினால் தடு.
அதுவும் முடியாத போது மனத்தளவில் தடு. ஆனால் அது இறை நம்பிக்கையில் கீழான பகுதி. இறை நம்பிக்கையில் உயர்ந்த பகுதி எது? கரத்தால் தடுப்பது. நடுப்பகுதி எது? நாவால் தடுப்பது. கீழ்ப்பகுதி எது? மனசிலையாவது வெறுப்பது, அந்த தீமையை வெறுப்பது, அது தன்னளவிலே தடுத்துக் கொள்வது. ஆக எவ்வளவு முடியுமோ அதை செய். ஆகவே கோழைகள் சுயமரியாதை இல்லாதவர்கள். நபிகள் நாயகத்திலிருந்து ஒருவர் கேட்டார், என்னுடைய செல்வத்தை ஒருவன் அபகரித்து கொண்டால் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒருவர் கேட்டார். நபிகள் நாயகம் சொன்னார்கள், விடாத, அந்த அபகரிப்பை நீ விடாதே என்று சொன்னார்கள். அப்போது அவர் சொன்னார், அவன் என்னோடு சண்டை போடுகிறானே என்று சொன்னார். நீயும் சண்டை போடு. நான் கொல்லப்பட்டு விட்டால், ஒருவேளை அந்த சண்டையில் நான் கொல்லப்பட்டு விட்டால் எனது நிலை என்ன என்று கேட்டபோது நபிகள் நாயகம் சொன்னார்கள், நீ ஒரு வீர தியாகி, ஷஹீத் என்ற நிலை உனக்கு கிடைக்கும். சரி, எனது எதிரி கொல்லப்பட்டு விட்டால் அவன் நரகவாசி. ஏனென்றால் அவன் அழிவுக்காக சண்டை போட வந்தான், அதிலே அவன் செத்து விட்டான், அவன் நரகவாசி. நீ சத்தியத்திற்காக போராடினாய். ஆகவே ஒருவனுடைய உடைமைகள் பறிக்கப்படுகிற போது அநியாயமாக விட்டுக் கொடுக்கலாம், அதில் தப்பில்லை, விட்டுக் கொடுக்கலாம், எனக்கு தேவையில்லைன்னு விட்டுக் கொடுக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் ஒருவன் அநியாயமாக பறிக்கிற போது நாம் அதனை வேடிக்கையை பார்த்து கொண்டிருந்தால் இந்த சமுதாயத்திலே இந்த அநியாயங்கள் பல்கி பெருகும். அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு உண்டு. இப்போ உங்கள் நிலத்தை ஒருத்தன் போய் பத்திரம் தயாரித்து சொத்தை பிடிக்கிட்டு போயிடறான், விட்டு கொடுத்துருவீங்களா? அப்படி விட்டு கொடுத்தா என்ன ஆகும்? இதே மாதிரி நிறைய பொய்யர்கள் இந்த உலகத்தில் கிளம்பிடுவாங்க. ஆக அந்த அநீதியை எதிர்த்து போராட வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஆக கோழைகளாக இருக்கக்கூடாது. அதே போல சுயமரியாதை, சோம்பேறிகளும் சுயமரியாதை இல்லாதவர்கள். எந்த வேலையும் செய்யறதில்லை, உழைக்காமலே சாப்பிட்டுட்டு இருக்கிறது. யாரோ உழைப்பான், இவன் சாப்பிட்டுட்டு இருக்கிறது. மனைவியினுடைய வருமானத்திலே சாப்பிட்டுட்டு இருக்கிறது. உனக்கு உழைக்கின்ற திறன் இல்லை, ஊனம் அல்லது நோய் என்றால் அது வேறு விஷயம். உழைக்கிற சக்தியை வைத்துக்கொண்டு தனது மனைவியினுடைய சம்பாத்தியத்தில் சாப்பிட்டு கொண்டிருப்பது, அல்லது வேற எவனுடைய சம்பாத்தியத்தில் வாங்கிறது, அல்லது என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி பிச்சை எடுக்கிறது, அல்லது பணக்கார இடத்துல போய் கூலி குறுகி கொண்டு பணத்தை வாங்கி கொண்டிருப்பது, இவையெல்லாம் சுயமரியாதை இல்லாத செயல்கள். நபிகள் நாயகம் சொன்னார்கள், உழைத்து உண்ணும் உணவே உணவில் சிறந்த உணவு. உழைத்து உண்ணும், தனது கரத்தால் உழைத்து உண்ணும் செலவுதான் மிகச்சிறந்த செலவு. ஒருமுறை சொன்னார்கள், எவரிடமும் கையேந்துவதில்லை என்று என்னிடத்திலே நீங்கள் உறுதிமொழி கொடுத்தால் உங்களுக்கு சோனம் கிடைக்கும் என்ற உறுதிமொழியை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னார்கள். இன்னொரு முறை சொன்னார்கள், பிச்சை எடுப்பதை விட விறகு வெட்டி பிழைப்பதே மேல். பிச்சை எடுப்பதை விட விறகு வெட்டி பிழைப்பதே மேல். பெருமாடத்திலிருந்து ஒரு தர்மம் கேட்டார். நபிகள் நாயகம் சொன்னாங்க, என்ன சாமா இருக்கு உங்ககிட்டன்னு கேட்டாங்க. அந்த ஆள் சொன்னார், இது இருக்குது சட்டுமுட்டு சாமாங்க, அதெல்லாம் விற்றுட்டு வா. ஒரு 2 திரகம் சேர்ந்தது. ஒரு திரகத்தை உன் செலவுக்கு வச்சுக்கோ. ஒரு திரகத்தை போய் வச்சு ஒரு கோடாரியும் ஒரு கயிறையும் வாங்கி கொண்டு காட்டிலே போய் விறகு வெட்டி பிழை என்று சொன்னார்கள். அவன் பிழைத்து பின்னர் பெருமானிடத்திலே வந்து சேர்ந்தான். சந்தோஷமாக சொன்னார்கள், இப்போ சுயமரியாதை இருக்க நீ. ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு இருக்க வேண்டும். வாங்கும் கரத்தை விட கொடுக்கும் கரமே சிறந்தது. நாம் கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும், வாங்குபவர்களாகவா இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பது? ஆக உழைக்க வேண்டும். இன்னொரு முறை சொன்னார்கள், வசதி இருந்தும் எவன் பிச்சை எடுக்கிறானோ, வசதி இருந்தும் எவன் பிச்சை எடுக்கிறானோ அவன் நரக நெருப்பைத்தான் தனது கரத்தில் சுமந்து கொள்கிறான். இன்னைக்கு பல பேர் வசதி இருக்கு, இருந்துக்கிட்டு பிச்சை எடுக்கிறவன் இருக்கிறான். மக்களிடத்திலே வந்து கையேந்துகிறான். மக்களுடைய இரக்க குணத்தை பயன்படுத்தி கொண்டு ஒரு புனித நாளில், ஒரு ரமலான் மாதத்திலோ அல்லது நாளிலோ போனால் தந்துருவாங்க என்று சொல்லி பிச்சை எடுப்போர் இருக்கிறார்கள். இவர்கள் சம்பாதிப்பது முழுக்க முழுக்க ஹராம், தவறானது, தவறான முறையில் ஈட்டப்பட்ட பொருள். அதான் நபிகள் நாயகம் சொல்றாங்க, நரக நெருப்பைத்தான் கரத்திலே சுமந்து கொண்டு செல்கிறான். ஆக உழைக்கணும், சுயமரியாதை உள்ளவன்னா உழைக்கணும். நபிகள் நாயகம் எந்த அளவுக்கு சொல்றாங்க, நீ குதிரையில் ஏறிய பிறகு உனது சாட்டை கீழே விழுந்து விட்டால் அதை பிறரிடத்திலே எடுத்து கேட்காதே, நீயே இறங்கி எடுன்னு சொன்னார்கள். ஆனால் அடுத்தவன்ட்ட வேலை வாங்கக்கூடாது. சில ஆட்கள் பார்க்கலாம், இருந்த இடத்துலேயே உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு ஆளாக பார்த்து அதை எடுத்துகிட்டு வா, இதை எடுத்துகிட்டு வா, பேனை போடு, சுவிட்சை போடு, ஒரு வேலையும் செய்ய மாட்டான்.
உடலில் வலு வைத்துக்கிட்டு எந்த நோயும் இல்லாத நிலையில் இவ்வாறு செய்வது சுயமரியாதை இல்லாத செயல். நம்முடைய வேலைகளை நாமே செய்ய வேண்டும். பெருமானார் அவர்கள் வீட்டிலே துணி துவைத்தார்கள், பால் கறந்தார்கள், சட்டை தைத்தார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். நாடாளுகின்ற வேந்தராக இருந்தும், ஆன்மீக தலைவராக இருந்தும், நீதிபதியாக இருந்தும், இராணுவ தளபதியாக இருந்தும் குடும்ப வேலைகளை செய்வதற்கு அவர்கள் வெட்கப்பட்டதில்லை. ஆக சோம்பேறிகள் சுயமரியாதை இல்லாதவர்கள். அடுத்தது, கொடுத்த கடமையை முறையாக நிறைவேற்றாதவர்கள் சுயமரியாதை இல்லாதவர்கள். ஒரு இடத்துல வேலை செய்கிறோம், ஒரு அலுவலகத்திலையோ அரசு அலுவலகத்திலையோ தனியார் நிறுவனத்திலையோ வேலை செய்கிறோன்னா வாங்குகிற சம்பளத்துக்கு உழைக்கணும். நம்மளை பார்த்து முதலாளி கேள்வி கேட்கும்படியாக வைத்துக்கொள்ளக்கூடாது. நான் என் வேலையில் கராராக இருப்பேன் என்று சொல்லுகின்ற அளவுக்கு எப்படி என்னுடைய சம்பளத்தில் நான் கராராக இருக்கிறேனோ அதே மாதிரி என்னுடைய வேலையிலும் நான் கராராக இருப்பேன். பிடிக்கலன்னா போயிடணும். உட்கார்ந்து கொண்டு வேலையிலே ஓட்டை விடக்கூடாது. ஊழல்னா லஞ்சம் வாங்கிறது மட்டும்தான் ஊழல் இல்லை, வாங்குகிற சம்பளத்துக்கு உழைக்காதிருப்பதும் ஊழல். ஒருத்தனுக்கு 10,000 ரூபா சம்பளம்னு வச்சுக்கிடுங்க, ஆனால் 5,000 ரூபாய்க்கு தான் அவன் வேலை செய்கிறான்னு வச்சுக்கிடுங்க. அப்போ 5,000 ரூபா ஊழல், 5,000 ரூபா ஊழல். ஆக இந்த கொடுக்கப்பட்ட பணிகளை முறையாக செய்வதும் ஒரு சுயமரியாதையான ஒரு செயல் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு அரசு அலுவலகங்களில் என்ன நடக்கிறது? இன்று போய் நாளை வா எழுதி போட்டலாம். அரசு அலுவலகங்களில் எழுதி போட்டால் நல்லது. இன்று போய் நாளை வா, இன்றைக்கி போனால் நாளைக்கு வாமா, நாளைக்கு போனால் நாளை கழிச்சு வாமா, போயிட்டே இருக்கும். ஒரு கோப்பு இந்த மேசையிலிருந்து அந்த மேசைக்கு நிறுவதற்கு பல நாட்கள் பிடிக்கும். அரட்டை அடித்துக் கொண்டிருப்பார்கள், சக ஊழியர்களோடு பேசிக் கொண்டிருப்பார்கள், கேன்டீனிலே மணிக்கணக்காக உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கறதில்ல. இந்த வந்திருக்கிறார் இந்த ஆள் தனது வேலையை விட்டுவிட்டு, தனது குடும்பத்தை விட்டுவிட்டு பல மணி நேரம் செலவழித்து, பணத்தை செலவழித்து இங்கே வந்திருக்கிறாரு, அவருக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணுங்கிறத விட்டு போட்டு நாளைக்கு வா நாளைக்கு வா இழுத்து அடிக்கிறது, பணத்தை பிடுங்கிறதுக்காக. ஆக சுயமரியாதை இல்லாதவன், வெக்கம் கெட்டவன். வெக்கமுள்ளவனாக இருந்தால் தன்னால் முடிந்த காரியத்தை செய்வான். உன்னை நீ இவ்வாறு செய்கிறாயே, உன்னை பற்றி அந்த குடிமகன் என்ன எண்ணுவான்? என்னையா இவனுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்துருக்கு, என்ன வேலை பார்க்குறான் இவன்லாம், வாங்குகிற சம்பளத்துக்கு எங்கே வேலை பார்க்குறான் இவன் என்று தானே உன்னை பற்றி பேசுவான். அது உனக்கு கேவலமா இல்லை? அதை பற்றி யோசித்து பார்க்க வேண்டாம்? ஆக வாங்குகிற சம்பளத்திற்கு வேலை செய்யாதிருப்பதும் ஒரு சுயமரியாதை இல்லாத ஒரு செயல் என்பதனை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இதுவரை நாம் சுயமரியாதை பற்றி பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறோம். சிந்தனை செய்யாதவர்கள், படைத்தவனை வணங்குவதை விட்டுவிட்டு படைப்புக்களை வணங்குபவர்கள், படைத்தவனுக்கு கீழ்ப்படிவதை விட்டு மற்றவர்களுக்கு கீழ்ப்படிபவர்கள், படைப்பவனுக்கு அஞ்சாமல் மற்றவர்களுக்கு அஞ்சுபவர்கள், தன்னை பற்றி சரியாக உணராதவர்கள், தன்னைத்தானே வருத்தி கொள்பவர்கள், உலக ஆசைகளுக்கு ஆட்படுபவர்கள், ஒழுக்கமின்றி வாழ்பவர்கள், கோழைகள், சோம்பேறிகள், இவர்கள் அனைத்தும் சுயமரியாதை இல்லாதவர்கள் என்று சொல்லியிருக்கிறோம். இப்போது அடுத்தபடியாக சுயமரியாதை பற்றி சில தவறான மதிப்பீடுகள் இருக்கின்றன. தவறான மதிப்பீடுகள் அவையெல்லாம் சுயமரியாதை உள்ள காரியங்கள். ஆனால் மக்கள் நினைக்கிறார்கள் இப்படி செய்வது மரியாதை இல்லாத செயல் என்று எண்ணுகிறார்கள். அப்படி சில காரியங்கள் இருக்கு, அதை பற்றி நாம் சொல்ல வேண்டும். நம்முடைய தவறுகளை நாம் ஏற்றுக்கொள்வது சுயமரியாதை குறைவான செயல் அல்ல. தப்பு செஞ்சிட்டோம், பல பேர் ஒத்துக்கிறவே மாட்டான். அதுக்கு சமாதானங்களை கொண்டு வரும். ஏதாவது போலி சமாதானம், அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன், எதுக்கு? தப்பு, ஐ டிட் த மிஸ்டேக், நான் தவறு செய்தேன், ஒத்துக்கொள். உன்னுடைய மரியாதையை உயர்த்தும், அது உன்னுடைய மரியாதையை உயர்த்தும். மன்னிப்பு கோருவது அது மரியாதைக்குரிய செயல். பல பேர் மன்னிப்பே கோர மாட்டாங்க. எல்லாம் தெரியும் அவங்களுக்கு, தான் செய்தது தவறு என்பதெல்லாம் நன்றாக தெரியும். ஆனால் பிறரிடத்திலே மன்னிப்பு கோரவே மாட்டார்கள். நான் மன்னிப்பு கோரவிட நான் செத்தே போவது மேல்மா. மன்னிப்பு கோரனா அவன் என்ன சொல்ல பாருங்க, தப்பு பண்ணார், மரியாதை கட்ட, எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும் இவர், உயர்ந்த மனிதர் என்று தான் உங்களை சொல்வார்கள். அதே போல பிறரை மன்னிப்பது அதுவும் ஒரு மரியாதைக்குரிய செயல். மன்னிப்பது ஒன்றும் கோழைத்தனம் அல்ல.
ஒலமன் சபர அஃபர இன்ன தாலிக்க மின் அஸ்மில் உமூர் குர்ஆன் சொல்லுகிறது. பொறுமையாக இருப்பதும் மன்னிப்பதும் அஸ்மில் உமூர், வீரச் செயல், சிறந்த செயல் என்று திருமறை சொல்லுகிறது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், தண்டிக்க சக்தி பெற்ற நிலையிலும், தண்டிக்கலாம், இவனால் அவனை தண்டிக்க முடியும், தண்டிக்க சக்தி பெற்ற நிலையிலும் எவர் மன்னிக்கிறாரோ அவர் உங்களிலே சிறந்தவர் நபிகள் நாயகம் சொன்னாங்க. அதற்கு அவர்களே வாழ்க்கையே ஒரு சான்று. 10,000 பேர் கொண்ட படை வீரரோடு மக்காவிற்குள் நுழைகிறார். எப்படிப்பட்ட நிலை? அதே மக்காவிலிருந்து தான் அவர் துரத்தப்பட்டார். ஒரு காலத்தில் அங்கு வாழ முடியாத ஒரு சூழ்நிலையை அங்கு உள்ள எதிரிகள் அவருக்கு ஏற்படுத்தினார்கள். தெருவில் நடந்துகின்ற போது கல்லால் அடித்தார்கள், முட்களை தூவினார்கள், கழுத்திலே அழுகிய ஒட்டகை குடல்களை கொண்டு போட்டார்கள், ஊரை விட்டு 3 வருஷ காலம் ஒதுக்கி வைத்தார்கள். கடைசியே நாட்டையே திறந்தார். அவ்வளோ கொடுமை பண்ணான். இவர் அதே ஊருக்கு வெற்றி வீரராக நுழைகிறார். நினைத்திருந்தால் அத்தனை பேரையும் துவம்சம் பண்ணியிருக்கலாம், ஒரு வழி பண்ணியிருக்கலாம். என்ன சொன்னார்? லா தத்ரீப அலைக்குமுல் யௌம், இன்றைய தினம் உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை, உங்களுடைய எல்லா பாவங்களையும் நான் மன்னிக்கிறேன், தவறுகளையும் நான் மன்னிக்கிறேன்னு சொன்னார். எவ்வளோ பெரிய உயர்ந்த வரலாற்றில் அப்படி ஒரு நிகழ்ச்சி எங்கேயாவது பார்த்துருக்கிறீங்களா? அதான் அல்லாஹ் முன்னர் அவரே சொன்ன கருத்து, தண்டிக்கும் சக்தி பெற்ற நிலையிலும் மன்னிப்பவரே உங்களில் கண்ணியத்துக்குரியவர். நபிகள்லாம் நினைத்திருந்தால் அத்தனை பேரையும் தண்டிச்சிருக்கலாம். அவருக்கு சக்தி இருக்கு. இன்றைக்கு அரேபியாவினுடைய அதிபராக அவர் ஆகிவிட்டார். அரேபியாவே அவருடைய காலடியின் கீழ் வந்துவிட்டதே. அவரை கேட்பதற்கு அந்த அரேபியாவில் எவரும் கிடையாது. பலவீனமான நிலையில் மன்னிக்கல, நல்லா கவனிக்கணும், பலவீனமான நிலையில் மன்னிக்கவில்லை, பலம் உள்ள நிலையில் தான் மன்னிக்கிறார். ஆகவே மன்னிப்பது என்பது ஒரு சுயமரியாதையான செயல். அது சுயமரியாதை குறைவல்ல. நமது வேலைகளை நாமே செய்வது ஒன்றும் மரியாதை குறைவான செயல் அல்ல. ஏற்கனவே நான் சொன்னேன், நபிகள் நாயகம் அவர் நாடாளுகின்ற வேந்தராக இருந்தாலும் தனது காரியங்களை செய்தார். இன்னைக்கு பல பேர் சொந்த வேலையை செய்யறதுக்கே பயப்படுறான், வெட்கப்படுறான். எதுக்கு வெட்கப்படும்? நம்ம வேலையை நாம செய்யறதுக்கு எதுக்கு வெட்கப்பட வேண்டும்? நம்ம துணியை துவைக்கிறதுக்கு, நம்ம காரை துடைக்கிறதுக்கு நேரம் இல்லை என்பது வேற விஷயம். நேரம் இல்லை, உடலில் வலுவில்லை என்பது வேற விஷயம். ஆனால் சுயமரியாதை பாதிக்கப்படும் என்ற காரணத்திற்காக அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தபடியாக, தெரியாத விஷயங்களை தெரியாது என்று சொல்வது சுயமரியாதை குறைவான விஷயம் அல்ல. பல பேர் ஒத்துக்கிறவே மாட்டான். தெரியாதுன்னா தெரியல, அவ்வளோதான். பல அறிஞர்களுடைய வாழ்க்கையிலே நாம் படிக்கிற போது அவர்கள் சொல்வார்கள், லா அதிரி, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. இந்த மார்க்க தீர்ப்பு பற்றி கேள்வி கேட்கிற போது ஒரு அறிஞரிடத்திலே கேள்வி கேட்டார்கள். 40 விஷயங்களுக்கு தீர்ப்பு கேட்டார்கள். அவர் 4 விஷயத்துக்கு தான் தீர்ப்பு சொன்னார், மீதி எனக்கு தெரியாதுன்னார். என்னங்க நீங்கள் இவ்வளோ பெரிய அறிஞர் தெரியாதுன்னு சொல்கிறீங்கன்னு. இப்போ அவர் சொன்னார், அரசாங்க கஜானாவிலேருந்து எனக்கு சம்பளம் கொடுக்கப்படுகிறது உண்மைதான், எனக்கு தெரிஞ்ச விஷயத்துக்கு தான் நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்க, எனக்கு தெரியாத விஷயங்களுக்கு சம்பளம் கொடுப்பதென்றால் அரசாங்க கஜானாவே போதாது என்று சொன்னார். அவ்வளோ விஷயம் இருக்குது, தெரியாத விஷயம். ஆக தெரியாததை தெரியாது என்று சொல்லுங்கள், அது ஒன்றும் சுயமரியாதை குறைவல்ல. அடுத்தபடியாக, யாராவது உறவுகளை துண்டித்து கொண்டால் அந்த உறவுகளை மீண்டும் புதுப்பிப்பது ஒன்றும் சுயமரியாதை குறைவல்ல. நீங்கள் பல பேர் சண்டை வந்துடும், ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை, 2 பேருக்கும் ஈகோ ப்ராப்ளம், நான் அவன்கிட்ட போய் பேசுகிறதா அவன் என்கிட்ட போய் பேசுகிறதா என்று ஒரு பெரிய போராட்டம். அவன் வரட்டும் என்று இவர் உட்கார்ந்துருக்க, இவன் வரட்டும் என்று அவர் உட்கார்ந்துருப்பார். நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், 3 நாட்களுக்கு அதிகமாக உங்கள் சகோதரனோடு நீங்கள் பேசாமல் இருக்கக்கூடாது. அப்படி நிலை ஏற்பட்டால் நீங்கள் முந்திக் கொண்டு அவரிடத்திலே நீங்கள் சலாம் முகமன் சொல்ல வேண்டும். அதனை அவர் நிராகரித்தால் அவர் பாவியாக ஆகிவிடுவார். ஆகவே முந்திக்கொண்டு நாம் உறவுகளை புதுப்பிப்பது சுயமரியாதை குறைவான செயல் அல்ல, அது சுயமரியாதையை உயர்த்துகின்ற செயல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த தொழிலையும் செய்வது சுயமரியாதையான செயல். எந்த தொழிலும் கேவலமானது கிடையாதுங்க. இன்னைக்கு பல பேர் நான் இதை செய்ய மாட்டேன் அதை செய்ய மாட்டேன்றான். இன்னும் சில பேர் சொந்த ஊரில் செய்ய மாட்டேன் வெளிநாட்டில் போய் செய்வேன்றான். அங்கே போய் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, அங்கே மோசமான வேலையை செய்வானா, சொந்த ஊரில் செய்ய மாட்டானா என்றெல்லாம் அளவுகோலை வைத்து கொண்டிருக்கிறோம்.
நபிகள் நாயகம் சொன்னார்கள், எல்லா இறை தூதர்களும் ஆடுகளை மேய்ப்பவர்களாகத்தான் இருந்தார்கள் என்று சொன்னார்கள். தோழர்கள் கேட்டார்கள், நீங்களுமா என்று கேட்டபோது, ஆம் நானும் தான் என்று சொன்னார்கள். பல இறை தூதர்கள் தச்சர்களாக இருந்திருக்கிறார்கள். ஜக்கரியா ஒரு தச்சராக இருந்தார், ஜக்கரியா நபி அவர்கள். ஆக இப்படியெல்லாம் வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். ஆக எந்த ஒரு தொழிலை செய்வதும் கேவலமானதல்ல என்பதனையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக இதுவரை நாம் சொன்னது, நீங்கள் எவற்றையெல்லாம் சுயமரியாதை இல்லாத விஷயங்கள் கருதுகிறீர்களோ அவையெல்லாம் சுயமரியாதை விஷயங்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தவறுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள், மன்னிப்பு கோருங்கள், பிறரை மன்னியுங்கள், நமது வேலைகளை நாமே செய்ய வேண்டும், தெரியாத விஷயங்களை தெரியாது என்று ஒத்துக்கொள்ள வேண்டும், உறவுகளை துண்டித்தவர்களோடு உறவுகளை புதுப்பித்துக் கொள்வதிலே முந்திக் கொள்ளுங்கள், எந்த தொழிலை செய்வதற்கும் தயாராக இருங்கள். இப்போது இந்த உரையினுடைய கடைசி பகுதி, உங்களுடைய சுயமரியாதையை காப்பாற்றிக் கொள்வதோடு அடுத்தவனுடைய சுயமரியாதையை காப்பாற்றுவதும் உங்களுடைய பொறுப்பு. நீங்கள் எப்படி சுயமரியாதையாக வாழ நினைக்கிறீங்களோ அதை போல் உலகத்தில் மற்றவங்களும் சுயமரியாதையாக வாழணும். அதுக்கு நீங்கள் துணை நிற்க வேண்டும். இதற்கு திருக்குர்ஆன் வழிகாட்டுகிறது. பரிகாசம் செய்யாதீர்கள், கேலி அடிக்காதீர்கள், பட்டப்பெயர் சூட்டாதீர்கள், வீணான சந்தேகம் கொள்ளாதீர்கள், புறம் பேசாதீர்கள். என்ன, இதெல்லாம் மனுஷன் மரியாதையை குறைக்கிற செயல். பரிகாசம் பண்ணுறது, கேலி அடிக்கிறது, கிண்டல் அடிக்கிறது, புறம் பேசுறது, குத்தி பேசுறது, பட்டப்பெயர் சூட்டுறது. ஒருத்தனுக்கு பட்டப்பெயர் சூட்டுறது யாருக்கு பிடிக்கும்? பட்டப்பெயர் சூட்டுறது யாருக்காவது பிடிக்குமா? குத்தி பேசுறது யாருக்காவது பிடிக்குமா? அவன் இல்லாத போது அவனை பற்றி பேசுவது யாருக்காவது பிடிக்குமா? யோசித்து பாருங்கள். ஆக இது அடுத்தவனுடைய சுயமரியாதைக்கு அடுத்தபடியாக ஒருவருக்கு ஏதாவது உதவி செய்தால், தர்மமோ எந்த உதவி செய்தால் சொல்லி காண்பிக்காதீர்கள். நான் தான் செஞ்சேன். இது அவனுடைய சுயமரியாதையை குறைக்கும். செய்ததை சொல்லி காண்பித்தும் நோவினை செய்தும் உங்கள் தான தர்மங்களை பாழாக்கி கொள்ளாதீர்கள். 2வது அத்தியாயம் 264வது வசனம். நீங்கள் செய்ததை சொல்லி காண்பித்தும் நோவினை செய்தும் உங்கள் தான தர்மங்களை நீங்கள் பாழாக்கி கொள்ளாதீர்கள். கனிவான சொல்லும் மன்னிப்பும் மனம் புண்படச் செய்யும் தானத்தை விட சிறந்தது. கனிவான சொல்லும் மன்னிப்பும் மனம் புண்படச் செய்யும் தானத்தை விட சிறந்தது. ஆக அன்பா 4 வார்த்தை பேசுறதுக்கு பாருங்க, அது நான் தான் கொடுத்தேன் புண்படுத்தி செய்கிற தானத்தை விட அது சிறந்தது என்று திருமறை சொல்லுகிறது. அவனே கஷ்டப்பட்டு உங்ககிட்ட வந்திருக்கான், அவனோட மரியாதையை காப்பாற்றி அனுப்புவீங்களா? ஒரு ஊர் பூரா நான் தான் அவனுக்கு தர்மம் கொடுத்தேன், எதுக்கு இது? ஆக இது தேவையில்லாத ஒரு விஷயம். ஆக செய்ததை சொல்லி காண்பிப்பது அடுத்தவனுடைய மரியாதையை குறைக்கின்ற செயல். நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், மனைவியை இடத்திலே எப்படி சுயமரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும். பகலிலே நீங்கள் அவர்களை அடிமைகளைப் போல நடத்துகிறீர்கள், அடிக்கிறீர்கள். இரவிலே அவர்களோடு உறவு கொள்ள சொல்கிறீர்கள். பகலில் அடிமை மாதிரி நடத்துகிறான், சாயங்காலம் ராத்திரிக்கு இழிச்சிக்கிட்டு போகிறான் மனைவிக்கு பின்னால். வெக்கமா இல்லை உனக்கு? நபிகள் நாயகம் கேட்குறான். ஆக பகலிலே ஒரு முகம், இரவிலே ஒரு முகம். இது அவங்களோட மரியாதையை குறைக்கின்ற செயல்தானே என்று இறைவன் சொல்லுகிறான், நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள். உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் திட்டாதீர்கள். அவர்கள் ஒருவரோ இருவரோ முதுமை அடைந்து விட்ட நிலையில் இருந்தால் அவர்களை பார்த்து சீ என்று சொல்லாதீர்கள், கடிந்து பேசாதீர்கள். ஆக பெற்றோருடைய மரியாதையை காப்பாற்றணும், குடும்பத்தினுடைய மரியாதையை காப்பாற்றணும். நபிகள் நாயகம் சொன்னார்கள், குடும்ப ரகசியங்களை வெளியிலே பேசிக்கொண்டு தெரியாதீர்கள். பிற மதத்தவர்கள் வணங்குகின்ற தெய்வங்களை திட்டாதீர்கள், அவங்களுடைய மரியாதையை குறைக்காதீங்க என்று இப்படி அது நீண்டு கொண்டே போகிறது. ஆக உங்களுடைய மரியாதை எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம்தான் அடுத்தவருடைய மரியாதை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆக அன்புக்குரிய நேயர்களே, இதுவரை நாம் சுயமரியாதை என்ற தலைப்பில் பல விஷயங்களை உங்களுக்கு மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக இந்த உலகத்திலே நாம் சேகரிக்கிற சொத்துக்களிலே மிகப்பெரிய சொத்து சுயமரியாதை. இந்த மனுஷன் இந்த உலகத்தில் வாழ்ந்தாயா? மரியாதையாக வாழ்ந்தான், கௌரவத்தோடு வாழ்ந்தான், யாரிடமும் கரம் நீட்டி கேட்காமல் வாழ்ந்தான், சத்தியத்திற்காக வாழ்ந்தான், லட்சியத்திற்காக வாழ்ந்தான், கொள்கை பிடிப்போடு வாழ்ந்தான் என்று இந்த உலகம் உங்களை சொல்லுகின்ற அளவுக்கு நீங்கள் வாழ வேண்டும். கூழுக்காக குனிந்து நிற்பவனை விட கொள்கைக்காக நிமிர்ந்து நிற்பவனே மேல். கூழுக்காக குனிந்து நிற்பவனை விட கொள்கைக்காக நிமிர்ந்து நிற்பவன் தான் மேல். ஆக அப்படிப்பட்ட சுயமரியாதை உள்ளவர்களாக வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு துணை நிற்பான். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே.